நல்லா சிந்தித்து உணர்ந்து கொண்டோமானால் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை நம்மால் தீர்த்து விட முடியும். குறிப்பாக மகரிஷி அவர்களுடைய நோக்கம் இந்த உலக மக்கள் அனைவரும் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான். அப்ப அந்த உலக மக்கள் அனைவரும் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் பல்வேறு சிந்தனைகளை நமக்கு வழங்கியிருந்த போதும் அவருடைய மொத்த வாழ்க்கையே இந்த யோகமே அதற்காகத்தான் வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், மன அமைதியோடு இருக்கணும், குடும்ப அமைதியோடு இருக்கணும், உறவுகள்ல இணக்கமா இருக்கணும், பொருளாதாரத்துல நிறைவாக இருக்கணும், ஆத்ம சக்தியில உயர்ந்த நிலையில அந்த உணர்வை பெற்று வாழணுங்கிறது எல்லா மகான்களுடைய நோக்கம். அதுக்காகத்தான் தங்களுடைய வாழ்க்கையவே அவங்க அர்ப்பணிக்கிறாங்க. அப்போ அந்த நிலையில மகரிஷி அவங்க பல்வேறு தத்துவங்களை, பயிற்சிகளை, கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தாலும் ஒரு 14 விஷயங்களை மட்டும் மிக முக்கியமாக அவர் வலியுறுத்துகிறார். அது இந்த வேதாத்திரி மகரிஷியினுடைய சீடர்கள் அப்படிங்கிற விதத்துல நம்ம எல்லாருக்கும் தெளிவா தெரியணும். அது இப்ப உங்களுக்கு அதை பத்தி விளக்கம் அதிகமா சொல்லல. நீங்க ஆசிரியர் பயிற்சிக்கு வரும்போது அதை பத்தி இன்னும் அழகா ஆழமா சொல்றோம். அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் நாம இப்ப உங்களுக்கு அடிப்படையிலேயே சொல்ல வேண்டியது இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. நீங்க பொதுவா பெண்ணின் பெருமை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுல அண்ட் நம்ம வருகை புரிகிற மக்கள்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80% பெண்களா இருக்கிறீங்க. இது மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு வெற்றிகரமான விஷயம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு ஆணிடம் ஒரு செய்தி போனால் அது அவனுக்கு மட்டும் சாரும், ஒரு பெண்ணிடம் அந்த செய்தி போனால் அது அந்த குடும்பம் ஊர் உலகத்திற்கே சாரும்னு சொல்லுவாங்க. இது சும்மா ஒரு வார்த்தை அல்ல. இதை ஒரு சிலர் டீஸ் பண்ற மாதிரி கூட பெண்கள்ட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே போய் எல்லா பக்கம் சொல்லிடுவாங்க. ஆனா அந்த ஒரு தன்மை இல்லை அப்படின்னா இன்னைக்கு உலகமே இயங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? பிறருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிற தன்மை. அப்போ அந்த விதத்துல அந்த பெண்ணினுடைய பெருமை என்ன, பெண்ணினுடைய சிறப்பு என்ன, அந்த பெண்மையினுடைய உயர்வு என்ன அப்படிங்கறத இந்த சமுதாயம் பன்னெடுங்காலமா சிந்திக்காம விட்டுருச்சு. அதோட விளைவுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இவ்வளவு பிரச்சனைகள், குறிப்பாக உடல்நல பிரச்சனையா இருக்கட்டும், மன அமைதியின்மை இருக்கட்டும், அல்லது உறவுகள் இணக்கமில்லை, இது எல்லாத்திற்கும் இப்ப நான் இன்னைக்கு சொல்ற ஒரு சிந்தனை எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளியா கூட இருக்கும். அதை உணர்ந்து நம்ம செயல்படுத்தினா போதும். அந்த அளவுக்கு ஒரு உயர்வு இந்த சிந்தனைக்குள் இருக்குது அப்படின்னா இந்த சிந்தனையை எப்படி நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்க உங்களோட கண்ணோட்டத்துல எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானுங்களா? சரி, இப்போ நாம அந்த சிந்தனைக்குள்ள செல்வோம். சிந்தனை பெண்ணின் பெருமை. அந்த பெண்ணின் பெருமை அப்படிங்கிற சிந்தனையில நம்ம பேசணும்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் பேசலாம். மிக முக்கியமான சிந்தனைகளை உங்களுக்குள்ள பகிர்ந்துக்கிறேன். இதை நீங்க இன்னைக்கு மட்டும் கேட்கறதோடு இல்லாம இன்னும் பல முறை நீங்க இந்த விஷயத்த திரும்ப திரும்ப கேட்கணும், சிந்திக்கணும், அதைய நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். இது மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் விஷயம் மகரிஷி சொல்றது இந்த கவியை நான் நேரடியா உங்களுக்கு சொல்லிடுறேன். கவி சொன்னோம்னா தான் உங்களுக்கு அது அதனுடைய ஆழம் உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது மகரிஷி சொல்றாங்க, எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன, எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன,
எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர். இந்த 4 வரைக்கும் விளக்கம் சொல்றதுக்கே நமக்கு பெரும் நேரம் தேவைப்படும். அதாவது இந்த இறைவனுடைய ஆற்றல் எப்பேற்பட்ட ஆற்றல் அப்படிங்கிறத விளக்குறாரு மகிழ்ச்சி. இறைவனுடைய ஆற்றலை பற்றி நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா? எல்லையற்ற ஆற்றலுடையவன் இறைவன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த எல்லையற்ற ஆற்றலுடைய இறைவன் திரு உள்ளம் என்ன? அந்த எல்லையற்ற ஆற்றலுடைய இறைவனுக்கு என்ன வேலை அப்படின்னா, எல்லா உயிர்களையும் தோற்றுவித்து காத்து நிறைவு செய்வது அவனோட வேலை இல்லையா? உயிர்களை தோற்றுவிப்பது இறைவனுடைய வேலை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்பேற்பட்ட இறைவன்கிட்ட அவனுக்கு ஒரு சூழல் உருவாகுது. இந்த உயிர்களை உற்பத்தி பண்ற வேலைய, இந்த பிரபஞ்சத்தினுடைய மிக உயர்ந்த உச்சகட்டமான ஒரு பணியாகிய இந்த உயிர்களை உற்பத்தி பண்ண வேண்டிய வேலைய அவன் யாராவது ஒருத்தட்டு கொடுக்கணும்னு யோசிக்கிறான். அதுக்கு ஒரு சூழல் அவனுக்கு உருவாகுது. அந்த இறை ஆற்றலுக்கு, இறைவன் நபரா பார்க்காதீங்க, அந்த இறை ஆற்றலுக்கு. அப்ப அந்த இறை ஆற்றல் யாரை தேர்வு செய்துன்னு பாருங்க. எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய். திரு என்றால் தெய்வம் என்று பொருள். அப்ப எல்லா உயிர்களும் தோன்றுவதற்கு, இந்த பூமியிலே இந்த பிரபஞ்சத்திலே உயிர் பெறுவதற்கு ஒரு தெய்வீக வழியாக யாரை தேர்ந்தெடுக்குதுன்னு சொல்றாங்க? எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. இதுதான் பெரிய விஷயம். இந்த வரி மட்டும் நீங்க மனதுல எப்பவுமே வச்சுக்கணும். பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமேன்னு சொல்லல, வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. இந்த பெண்ணை படைக்கிறப்ப கூட பைபிள்ல சொல்லப்படுது, மற்ற உயிர்கள் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் அது படைப்புன்னு பேசும். இதனால புரிதலுக்காக ஆணை கூட ஒரே நாள்ல படைத்தான் அப்படின்னு பைபிள்ல வருது. ஆனால் பெண்ணை படைப்பதற்கு பல நாட்களை எடுத்துக்கொண்டதான் இறைவன் அப்படின்னு. ஏன்னா இந்த பெண்மை அவ்வளவு அவ்வளவு நண்பர்களே, அப்போ இறைவனுக்கு ஒரு சேலஞ்சு உயிர்களை தோற்றுவிக்கணும். அந்த தோற்றுவிக்கக்கூடிய சக்தி எவ்வளவு ஒரு உயர்ந்ததா இருக்கணும் பாருங்க. ஒரு உயிரை தோற்றுவிக்கணும். அந்த உயிரை தோற்றுவிக்கிறதுக்கு எந்த ஒரு உயிரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பெண் இனத்தை தான் இறைவன் தேர்ந்தெடுத்துக்கிறான். அதனால நீங்க முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இறைவன் ஆண் பெண் இரண்டிலையும் உயிரை தோற்றுவிப்பதற்கு அப்படின்னு அவன் தேர்வு செய்தது பெண் இனத்தை. அப்ப இது எவ்வளவு பெரிய உயர்வு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது பெண்ணின் பெருமை அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண்களோட சிறப்பை சொல்லிடுவாங்க, ஆண்கள் இதுல நிறைய பெண்களோட சிறப்பு உணரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆக்சுவலா உண்மை அது அல்ல. அதுவும் உண்மைதான். பட் அதை விட இன்னொரு பெரிய உண்மை என்னன்னா, பெண்களே பெண்களுடைய பெருமையை உணரணும். ஏன்னா இன்றைய சூழலை நான் பாக்குறேன், எவ்வளவு ஒரு உயர்ந்த அந்த பெண்மை சாதாரண சில சில விஷயங்களுக்காக போய் மற்றவங்க கிட்ட கையேந்து நிற்கிறத நான் பாக்குறேன். ஒரு அன்புக்காக, ஒரு அரவணைப்புக்காக, ஒரு பாராட்டுதலுக்காக. சரிதானுங்களா? ஆக்சுவலா பெண்மையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண்மையை இறைவன் படைத்தது மொத்த உயிர்களையும் காப்பதற்காக இறைவன் படைச்சிருக்கான்.
இப்ப மொத்த அன்பு மொத்த கருணையினுடைய வெளிப்பாட பெண்ணினத்தை இறைவன் படைச்சிருக்கிறான். ஆனா அந்த வேல்யூ இன்னும் பெண்ணினத்துக்கே தெரியல. அதனாலதான் நான் இப்ப இவ்வளவு தூரம் இதை நான் சொல்றேன். இந்த சப்ஜெக்ட மட்டும் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வேற லெவல்ல உங்க திங்கிங்கே மாறிடும். சரிங்களா? உங்களோட பார்வையே மாறிடும். உலகம் பற்றிய இந்த வாழ்க்கையை பற்றி உங்களுடைய பார்வையே மொத்தமா மாறிடும். சரிங்களா? அப்ப மகரிஷி என்ன சொல்றாரு, அந்த இறை ஆற்றல் எல்லா உயிர்களையும் தோற்றுவிப்பதற்கு இந்த பெண் இனத்தை ரொம்ப ரொம்ப வல்லமையாக உருவாக்கி இருக்குது. அது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி. நிறைய பேர் சொல்லுவாங்க உடல்ல ஆண்களுக்கு தான் வலிமை அதிகம். சரிங்களா? அது உண்மை அல்ல. வேட்டையாடி வாழ்கின்ற அந்த சமுதாயத்திலே ஆண்களுக்கு என்ன ஒரு ஆற்றல் இருந்ததோ அதே அளவுக்கு பெண்களுக்கும் ஆற்றல் இருந்ததுன்னு சொல்றாங்க. சரிதானுங்களா? விலங்குகள்ல பாருங்களேன், எல்லாமே ஈக்குவல் பவரா தான் இருக்கும். ஆணு பெண்ணு நல்லா பெருசா அதுல டிஃபரன்ஸ் இருக்காது. இன்னும் பெண்களுடைய வேட்டையாடுதல் மிக மிக நுட்பமான ஒரு வேட்டையாடுதலா இருந்ததுன்னு சொல்லி வரலாற்றுல பதிவு இருக்கு. அப்போ அந்த சூழல்ல ஒரு வேலை வருது. ஒரு குழந்தை பிறக்குது. அது பெண்ணின் மூலமாக பிறக்குது. அப்ப அந்த குழந்தையை ஒருத்தங்க வளர்த்தணும். அப்ப 2 பேரும் வேட்டையாடி போனா குழந்தையை வளர்த்த முடியாது. அப்ப அந்த சூழல்ல அந்த குழந்தையை யார் வளர்த்தணும் அப்படின்னு அவங்க பாக்குறப்ப அது பெரும் பொறுப்பா இருக்கு. ஒரு உயிரை வளர்த்துவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. அப்ப அந்த உயிரை வளர்த்தக்கூடிய தன்மை எந்த உயிருக்கு இருக்குதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வருது. அது வரும்போது இந்த ஆண் அப்படியே டோட்டல் சரண்டர் அந்த இடத்துல. சரிதானுங்களா? அப்ப இது பெண்ணால மட்டும்தான் அந்த உயிரை ப்ராப்பரா வளர்த்த முடியும் அப்படிங்கிற உறுதிப்பாடு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பெண்ணிற்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சட்டிப்பானை கழுவுறதுங்கிறது நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் கேவலமான விஷயம்னு. பொதுவா நிறைய பேர் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா பெண்கள் நான் வீட்டு வேலை செய்யறேங்க, வீட்டுல இருக்கிறேங்க, சும்மாதான் இருக்கிறேங்க. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நம்மள நாமளே குறைவாக எடை போடக்கூடிய ஒரு தன்மை. ஆக்சுவலா கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது சாதாரண வேலை என்னை பொறுத்த வரைக்கும். சரி, நான் சொல்லுவேன் பணம் சம்பாதிக்கிறதுனா பிச்சைக்காரன் பீக் ஹவர்ல 1000 ரூபாய் சம்பாதிச்சிருவான். 1 ஹவர்ல சம்பாதிச்சிருவான் 1000 ரூபாய். 100 பேர்ட்ட 10 ரூபா வாங்கினா போதும் பீக் ஹவர்ல. பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா ஒரு உயிரை தோற்றுவித்து பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்தி கூட்டிட்டு போறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. சாதாரண விஷயம் அல்ல. புரியுது இல்லைங்களா? அப்ப நேத்துக்கு எங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்தது. காலையில பூரி போட்டாங்க. போட்டுட்டு அவங்க வீட்டுல தான் ஸ்கூலுக்கு போன நாளைக்கு அவங்க வாரத்துல 2 நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க யோகா சொல்லி கொடுக்குறதுக்கு. நேற்றுக்கு 8:30க்கே அவங்க கிளம்பணும். ஒரு பூரி போடணும். 4 பூரி போட்டு வச்சுட்டாங்க. குழந்தைகளை சாப்பிட்டுட்டு நான் கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடணும். அவங்க எனக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்க. அந்த பூரி மட்டும் போட்டுங்கன்னு போயிட்டாங்க. சரி நானும் பூரி தானே போடணும் அப்படின்ட்டு போய் நின்னாச்சு. போய் நின்னுட்டு நானும் போட்டுட்டேன் ஒரு 10 பூரி. என் பையன் தேய்க்கிறான். நான் பூரி போட்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிடலான்ட்டு எடுத்து வச்சு உட்கார்ந்தா அவன் முதல் பூரி எடுத்துட்டு கையில எடுத்தோடனே அப்படியே அதை தூக்கி வீசிட்டான். அது கையில எடுத்தோடனே அது ஓட்டையாகுது. ஓட்டையாயி அதுக்குள்ள இருந்து எண்ணெயா ஊத்துது. என்னப்பா இப்படி சுட்டு வச்சிருக்கீங்கன்னா சரிதானுங்களா? இது பாரதியாருக்கு ஒரு அனுபவம் வந்த மாதிரி தான். அவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு ஞானி பாரதியார். இந்த பாலக்காய்ச்சலுக்கு அவர் பட்ட பாடுங்கிறது ஒரு வரலாறு. சரிதானுங்களா? மூஞ்சி முகம் கை எல்லாம் கறி புடிச்சு ஒட்டி சரிதானே அந்த பாலை காய்ச்சறதுக்கு அவருக்கு அவ்வளவு பாடு. அப்ப அதான் நான் என்ன சொல்றேன்னா அந்த பெண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் சர்வ சாதாரணமா. ஆனா அது ஒரு சாதாரணமான இடம் இல்ல அப்படிங்கிறது எப்ப தெரியும்னா அது இல்லாதப்பதான் தெரியுது. எந்த ஒண்ணுமே இல்லாதப்பதான் அதனோட வேல்யூ தெரியுது. சரிதானுங்களா? அது மாதிரி அந்த பெண்களுடைய மதிப்பு நமக்கு இன்னும் தெரியல. குறிப்பா பெண்களுக்கே தெரியல. அதுதான் இப்ப இருக்கிற பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்குது.
அதாவது பெண்களை பற்றிய உயர்வு உணர்வு பெண்களுக்கு புரிய வைக்கணுங்கிறத எனக்கு இப்ப நோக்கம். ஆண்களுக்கு பெருசா புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். மகரிஷி இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. அதாவது முதல்ல விஷயம் என்னன்னா, இந்த இறைவனே ஒரு உயிரை தோற்றுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு செயலை தனக்கு அடுத்தது யாருகிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தப்ப அவன் தேர்ந்தெடுத்தவன் பெண்ணினம் அப்படின்னா, இதுக்கு மேல ஒரு உயர்வை உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால அதை முதல் விஷயமா நான் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன். இது எப்பவுமே உங்களோட மனதில் வச்சுக்கங்க. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள். எதற்காக? இந்த பூமியில இந்த உயிர்களை தோற்றுவித்து காத்து அந்த உயிர்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் செய்வதற்காக ஒரு அற்புதமான ஒரு உயிரினத்தை தேர்ந்தெடுக்கணும்னு பெண் இனத்தை அவன் தேர்ந்தெடுக்கிறான். சரிதானுங்களா? இதற்கு மேல உயர்வு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. இது நீங்க எப்பவுமே பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய விஷயம். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் அப்படின்னு எப்பவுமே இருக்கணும். அது ஆண்களுக்கு இல்ல, அந்த பெருமை ஆண்களுக்கு இல்லை. உண்மைதான். ஆண்களுக்கு எவ்வளவு வேணா பெருமை சொல்லிக்கலாம். ஆனா இந்த பெருமை ஆண்களுக்கு இல்லைங்கிறது உண்மை. சரி, அடுத்தது மகரிஷி அவங்க இன்னொரு விஷயம், மிக ஆழமான விஷயம். மகரிஷி இது எப்படி இந்த கண்ணோட்டத்தில் இப்படி எல்லாம் பாக்குறாங்கன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமாவும் இருக்கு, ஒரு அதிசயமாவும் இருக்கு. அதாவது மகரிஷி எப்பவுமே ஸ்பீச் பெண்ணின் பெருமை அவங்க பேசுறப்ப எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்களாமா. இந்த உலகத்துல எத்தனை கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப நம்ம 850 கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதுல பெண்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னா எல்லாருமே சொல்றதுன்னா ஒரு 50% பெண்கள் இருப்பாங்க. இந்த உலகத்துல 50% பெண்ணினம் இருக்குது. ஓகே, ரைட். மிச்சம் அதாவது 850 கோடினா 425 கோடி பெண்கள் இல்லையா? மிச்சம் 425 கோடி யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம், டப்புன்னு சொல்லுவோம் ஆண்கள் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? இது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, மிச்சம் இருக்கிற அந்த 425 கோடி ஆண்கள் அல்ல, அந்த பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. இதுல ஏதாவது உங்களால மாற்று கருத்து சொல்ல முடியுமா அப்படிங்கறத சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? உலகத்தில் இருக்கிற 425 கோடி பெண்கள், மிச்சம் 425 கோடி அந்த பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். சரிங்களா? மாற்று கருத்து யாரும் சொல்லவே முடியாது. அப்போ மொத்த உலகமே யாரால நிரப்பப்பட்டிருக்குதுன்னா அந்த பெண்களால தான் நிரப்பப்பட்டிருக்குது. சரிங்களா? அப்ப இந்த உலகம் அமைதியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு யாருதான் காரணம்? பெண்ணு தான் காரணம். உலகம் அமைதியா இல்ல, அதுக்கு யாருதான் காரணம்? பெண்ணு தான் காரணம். சரிதானுங்களா? அதாவது இது இப்படி நீங்க யோசித்து பாருங்க. ஒரு ஆண் அப்படி இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு யாரு காரணம் அப்படின்னா, அதனாலதான் சொன்னாங்க அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தந்தை வளர்ப்பினிலேன்னு பெருசா பேசியிருக்க மாட்டாங்க. அந்த பாடல் கூட, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, என்னதான் அப்பாவுக்கு ஒரு உயர்ந்த தன்மை நம்ம கொடுத்தாலும் அந்த ஒரு குழந்தையை வளர்த்தி ஆளாக்கி கொண்டு வருவது அப்படிங்கிறதுல அதுல அம்மாவுக்கு நிகர் அம்மா மட்டும்தான். சரிங்களா? அதுக்கு ஈக்குவலான இடத்த வேற யாருக்குமே கொடுக்க முடியாது. உடல் உழைப்பு கொடுத்து வாழ்க்கையவே சரிங்களா? அப்ப அந்த பெண் மகரிஷி கொடுக்கு இருக்கிறவங்க பெண்ணினம் மட்டும்தான் இருக்கு. அப்போ பெண்ணினம் சரியாயிருச்சு அப்படின்னா எல்லாமே சரியாயிரும். சரிதானுங்களா? அப்ப அந்த பெண்ணினத்தினுடைய உயர்வை நம்ம எல்லாருமே உணரணும் அப்படிங்கிறதுக்கு அவர் பல்வேறு விதமான சட்ட ஆலோசனைகளை கூட மகரிஷி அவங்க நிறைய கொடுத்திருக்கிறாங்க. ஆன்மீகத்திலையும் மிக மிக ஒரு உயர்ந்த நிலையை பெண்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு பையன் எப்படி இருக்கிறான்னா அந்த அம்மாவோட வளர்ப்பு தானே அந்த பையன்.
சரிங்களா? இன்னைக்கு எல்லா அம்மாக்களும் இன்னைக்கு கூட அவங்க அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு பங்கு கம்மியாகவும் ஆண் குழந்தைகளுக்கு ஒரு பங்கு அதிகமாகவும் கொடுக்கற தன்மை இன்ற அளவுல கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப ஏன்னா அந்த பெண்ணினுடைய பெருமையே பெண்ணுக்கு தெரியல. சரிங்களா? பெண்ணே தனக்கு பிறந்த பெண் குழந்தைய மதிக்கல அப்படின்னா யாரு இந்த மதிப்பாங்க? ஒரு குழந்தை பிறந்தா கூட ஆண் குழந்தை பிறந்தா வர சந்தோஷம் பெண் குழந்தைக்கு வரலையே. இன்னைக்கு அதனோட வெளிப்பாடுதான் இன்னைக்கு பெண் குழந்தை இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுதான் காப்பாத்திட்டு இருக்கு. ஆண் குழந்தை இருந்தவங்க சந்தோஷமா இல்ல. அதற்கு காரணம் அங்க வந்த பெண் தான். சரிதானுங்களா? இப்ப ஆண்கள் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. பொதுவா சொல்ல போனா அது குடும்பமாகட்டும், சமுதாயமாகட்டும், உலகமாகட்டும், சரிங்களா? மொத்தமே பெண்ணினத்தினுடைய சக்தியினுடைய ஆட்சி தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. அப்ப பெண்ணினுடைய பெருமையை ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மனிதனும் முழுமையாக அதை உணரணும். அப்ப அந்த 425 கோடி பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அது அந்த பெண்களுடைய தன்மையில தான் இருப்பாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அது பிறக்கிறப்போ அந்த குழந்தை உருவாகுது, உருவாகி அம்மா வயித்துல அது வளருது. அந்த குழந்தையை உருவாக்குறதே அந்த பெண்ணு தான். ஆனா இன்னைக்கு சமுதாயம் என்ன பண்ணிருக்கு, அந்த பெண்ணையே ஒரு அடிமை கோலத்துல தானே வச்சிருக்கு. இன்னைக்கு பெண்களுக்கு எவ்வளவு உரிமை இன்னும் முழுசா கிடைச்சிருச்சு பாருங்க. ஒரு ஆண்களுக்கு இருக்கிற உரிமை ஒரு பெண்ணுக்கு இருக்கா? யோசித்து பாருங்க. வாய்ப்பே கிடையாது. சரிதானுங்களா? அப்ப ஒரு ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுல முக்கியமான பங்கு பெண்ணினுடைய பங்கு தான். பட் அந்த பெண்ணுக்கு அங்க உரிமை கிடையாது. இனிஷியல் போடுறப்ப கூட அன்னைக்கு ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்க சொன்னோம். இனிஷியல் போடுறப்ப கூட நம்ம அப்பாவோட இனிஷியல் தான் போடுறோம். இது என்ன கொடுமை பாருங்க. சரிங்களா? அவர் உயிராற்றல் கொடுக்குறாரு, மாற்று கருத்து இல்ல. அந்த உயிராற்றலை வாங்கி 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தையாக்கி வெளியே கொண்டு வந்து அதை வளர்த்தி ஆளாக்கி இத்தனையும் பண்ணக்கூடிய அந்த அம்மாவுக்கு நம்ம சமுதாயத்துல என்ன நம்ம உரிமை கொடுக்குறோம்? இன்னைக்கு தான் அந்த தப்பு நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ. முற்காலத்துல அப்படி இல்ல. ஆதி காலத்துல அப்படி இல்ல. ஏன்னா இது தாய் வழி சமூகம்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? பெண்ணை முன்னிலைப்படுத்துறதுல நம்ம முன்னோர்களுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது ஆரம்ப காலத்துல. ஏன்னா இந்த மொழிக்கு பேரே தாய்மொழின்னு தான் கொடுத்துருக்கான், தந்தை மொழின்னு கொடுக்கல. இந்த நாட்டிற்கு பேரே தாய் நாடுன்னு தான் வச்சிருக்கிறான், தந்தை நாடுன்னு வைக்கல. சரிதானுங்களா? அப்ப அவங்க எல்லாருமே அந்த பெண்ணினுடைய உயர்வை தான் சொல்லி இருக்கிறாங்க, புரிஞ்சிருக்கிறாங்க. புரிஞ்சங்காட்டி தான் அவங்க அவ்வளவு வேல்யூ அது கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி முதல் ஒரு அந்த பெண்ணை மணக்கிறதுக்காக ஆண் மகன்கள் நிறைய பேர் வருவாங்க. அவங்கள யார் திறமைசாலியா இருக்கிறாங்களோ, சக்திசாலியா, அறிவாளியா, உயர்ந்த நிலையில இருக்காங்க, அவங்களை தேர்ந்தெடுக்கிற உரிமை பெண்ணுக்கு இருந்ததுன்னா அப்ப பெண் எவ்வளவு உயர்வா இருந்திருக்கான்னு நீங்க யோசித்து பாருங்க. சரிதானுங்களா? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இது முற்றிலும் 100% உண்மையான ஒரு ஒரு வார்த்தை, ஒரு பழமொழி. இந்த பிரபஞ்சத்துல எது ஆனாலும் அதற்கு பெண் சக்தி தான் காரணம். எது அழிந்தாலும் அதற்கு பெண் சக்தி தான் காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நிறைய பேர் எப்படின்னா கொஞ்சம் நாசூக்கா நல்லது ஆவதும் பெண்ணாலே, தீயது அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்க எடுத்துக்கோங்க, தப்பில்லை. ஆனால் எந்த நல்லது ஆவதும், எந்த நல்லது அழிவதும், எந்த கெட்டது ஆவதும், எந்த கெட்டது அழிவதும் பெண்ணாலதான். அத்தனைக்கு இயக்கமே அவங்கதான் நான் சொல்றேன். சரிங்களா? ஒரு ஆண் குழந்தை அந்த பெண் வளர்க்கும் போது எப்படி வளர்க்கிறாள் அப்படிங்கறத பொறுத்து அவனுடைய வாழ்க்கையே அமையுது. சரிதானுங்களா? அதுக்கு எத்தனையோ பேரை நம்ம உதாரணத்துக்கு சொல்ல முடியும். விவேகானந்தர் அவங்களுடைய அம்மா பேர் புவனேஸ்வரி தாயார்.
புவனேஸ்வரி அம்மையார் வந்து அவ்வளவு ஒரு ஞானத்துல சிறந்தவங்க. கல்வி கிடையாது, ஆனா ஞானத்துல அவ்வளவு உயர்ந்தவங்க, பக்தியில அவ்வளவு உயர்ந்தவங்க. சரிதானுங்களா? அவங்கதான் விவேகானந்தரை வளர்த்து ஆளாக்குறாங்க. அப்ப விவேகானந்தர் போய் நான் இந்த நாட்டிற்கு சேவை செய்ய போறேன், நான் வந்து சன்னியாசத்தை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது சொல்லும்போது அந்த அம்மா வந்து உடனே வந்து ஓகே பண்ணல. சரிங்களா? அங்க போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கத்தி எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. அவர் போய் கத்தி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுக்குறப்ப இப்ப நீ ஆன்மீகத்துக்கு போறதுக்கு உனக்கு ஒன்றும் தகுதி வரல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் நீ போலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு முறை ரெண்டு முறை இல்ல, பல முறை அது நடக்குது. அவருக்கு என்னன்னே புரியல. நம்ம என்ன சொல்ல வர்றாங்க, ஏன் நீ வேண்டாங்கிறாங்கிறதே அவருக்கு ஒண்ணுமே புரியல. பல முறை நடக்குது. ஒரு நாள் மீண்டும் ஒரு முறை அந்த மாதிரி ஒரு சூழல் வருது. மறுபடியும் அவங்க அதை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அவர் போய் எடுத்துட்டு வர்றாரு. இப்ப நீ வந்து சன்னியாசத்துக்கு போறதுக்கு உனக்கு தகுதி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அவருக்கு என்ன இத்தனை நாள் இதுதான் பண்ணேன், இன்னைக்கு இதுதான் பண்ணேன், நீங்க இன்னைக்கு திடீர்னு தகுதி வந்துருச்சுங்கிறீங்க, நீங்க எதை வச்சு கணிச்சீங்க அப்படின்னு தெரியல. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, இவ்வளவு நாள் நீ அந்த கத்தி எடுத்து கொடுக்குறப்ப கைப்பிடி இருக்கிற பக்கம் உன்னோட பக்கமாவும், முனை கூர்மை இருக்கிற பக்கம் என்னோட பக்கமாவும் கொடுத்துட்டு இருந்த. சரிதாங்களா? அப்ப நீ உன்னைய வந்து பாதுகாத்து கொண்டு மற்றவர்கள ஒரு ஆபத்தை கொடுக்கறதுக்கான ஒரு சூழல்ல உன்னோட மனோநிலை இருந்தது. ஆனால் இன்னைக்கு நீ கொடுக்கறப்ப அந்த முனைப்பகுதியை நீ பிடித்து கொண்டு கைப்பிடி என் பக்கம் நீட்டின. இதுதான் ஒரு சன்னியாசிக்கு முதல் தகுதி. துன்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு பிறருக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு தன்மை எவனுக்கு இருக்கிறதோ அவன் தான் சன்னியாசம் பெறுவதற்கு தகுதியானவன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஞானத்துல இருந்திருக்கிறாங்கன்னு பாரு. சரிங்களா? அப்போ இப்போ அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு பெண்ணினுடைய வளர்ப்புல இருந்தங்காட்டி தான் நமக்கு விவேகானந்தர். இன்னும் எத்தனையோ மகான்கள், அவங்க எல்லாருக்கும் அடிப்படையா இருந்தது அவங்களுடைய தாய் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணினுடைய ஒரு உச்சகட்டமான ஒரு அன்பின் நிலைதான் இத்தனை மகான்களை நமக்கு கொடுத்திருக்குதுன்னா அதுல எந்த விதமான. சரிங்களா? அப்போ மகரிஷி அவர்கள் முதல் கொண்டு இந்த கருத்துக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? சின்னம்மாள் அம்மா இல்ல அப்படின்னா நமக்கு மகரிஷி கிடையாது. அன்னை லோகாம்பாள் அவங்க இல்ல அப்படின்னா நமக்கு மகரிஷி கிடையாது. சரிதானுங்களா? அந்த இரண்டு பேருடைய தியாகம் தான் இன்னைக்கு நமக்கு வேதாத்திரி மகரிஷி. அவர் வந்து இவ்வளவு தூரம் அந்த பெண்ணினுடைய பெருமை நம்ம கிட்ட பேசுறாரு. அப்ப அந்த பெண்களுக்கான நான் முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு விட்டுட்டேன். உடல் தகுதி நீங்க யோசிச்சுக்கோங்க. நீங்க நீங்க நம்ம பொதுவா வந்து அப்படி ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. பெண்களை வந்து எப்படி எல்லாம் வந்து ஏமாத்தி அவங்க மைண்டை வந்து வாஷ் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் எல்லாம் மழுங்கடிச்சு அவங்களை அடிமையாவே வச்சுக்கலாங்கிறதுக்கு பல்வேறு திட்டங்கள் இந்த சமுதாயத்துல பிளான் பண்ணி வச்சு செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா பெண்களுக்கு உடல்ல ஆற்றல் இல்லை அப்படின்னு. இது வந்து ஒருத்தர் ஃபாரின்ல நடந்த நிகழ்ச்சி. ஃபாரின்ல நடந்த நிகழ்ச்சி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு வந்து நிறைய சொத்து இருக்குது. சரிங்களா? குழந்தை இல்லை. இப்போ அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போயிடுச்சு. இப்ப அந்த சொத்துக்கள் எல்லாம் அந்த கணவருடைய குடும்பத்தாருக்கு போகணுமா மனைவியுடைய குடும்பத்தாருக்கு போகணுமான்னு ஒரு கேஸ். சரியா? சொத்துனா தான் நீங்க பிரச்சனையே வருது. சரியா? அப்படி ஒரு கேஸ். அந்த கேஸ போட்ட உடனேயும் அதுக்கு தீர்ப்பு பெரும்பாலும் நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், வீட்டுக்கு தான் போகணும்னு நினைப்போம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தீர்ப்பு மனைவியோடைய வீட்டு சார்ந்தவங்களுக்கு தான் போகணும்னு தீர்ப்பு வந்துச்சு. என்னடா நடந்துச்சுன்னு அந்த கோர்ட்டு கேஸ் எடுத்து பார்த்தா அவர் எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? ஒரு பெண்ணினுடைய உடல்ல வலியை தாங்கக்கூடிய சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, வலியை தாங்கக்கூடிய சக்தி,
அது ஆணினுடைய உடல்ல இருக்கிற சக்தியை விட பல மடங்கு அதிகம்னு சொல்றாங்க. ஆணினுடைய உடல்ல பெண்ணினுடைய உடல்ல கொடுக்குற அளவுக்கு வலியை கொடுத்தா உடனே உயிர் போயிருமாமா. குறிப்பாக பிரசவ வலி வச்சுக்கோங்களேன். பிரசவத்தின் போது எல்லாருக்கும் இல்ல, ஒரு சிலருக்கு அந்த உச்சகட்டமான பிரசவ வலி அனுபவிக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்துடும். அந்த பெயினுக்கு ஒரு அளவு இருக்காமா. மனிதன் அனுபவிக்கிற வலி இருக்கு இல்லையா, அந்த வலிக்கு ஒவ்வொரு வலி அதுக்கு ஒரு அளவு இருக்கு. அப்ப அந்த வலியினுடைய ஹையஸ்ட் லெவல் பெண்ணின் தாங்குற அளவுல, சரியானுங்களா, அந்த வலிய மனித உடல்ல ஏற்படுத்தினா 206 எலும்பு உடஞ்சா எப்படி வலிக்குமோ அப்படி வலிக்குமாமா அந்த பெயின். ஆனா அந்த பெயினை தாங்குற அளவுக்கு யாருக்கு இறைவன் கெப்பாசிட்டி வச்சிருக்கிறான் பாடியில? பெண்களுக்கு நேச்சராவே வச்சுட்டான், இயற்கையாவே வச்சுட்டான். ஏன்னா குழந்தை பிறப்பு அந்த உடல்ல கொடுத்ததுனால அந்த உடல் தான் மென்மையா இருக்குமே தவிர அதற்குள்ள இருக்கிற வலிமை அபரிமிதமானது. அப்போ அந்த வக்கீல் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஒரு உடலிலே ஆக்சிடென்ட் ஆகி 2 பேர் இறந்துருக்காங்க. அப்ப அவரு சொல்றாரு, இந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது 2 பேருக்கு அடிபட்டு இருக்கும், வலி தீவிரமான வலி இருந்திருக்கும். அதுல முதல்ல யார் இருந்திருப்பாங்கன்னா ஆண் தான் இருந்திருப்பான்னு அவர் ப்ரூவ் பண்றாரு. ஏன்னா அவருடைய வலியை தாங்கும் திறன் எவ்வளவுதான். அப்ப அதற்கு அப்புறம் தான் அந்த பெண் இறந்திருப்பாங்க. அப்ப அந்த ஆண் இறந்த உடனே அந்த சொத்து முழுக்க பெண்ணுக்கு வந்திருக்கும். அப்ப அது பெண்ணுக்கு உரிய சொந்தங்களுக்கு தான் அந்த சொத்துக்கள் எல்லாம் போகணும்னு சொல்லி தீர்ப்பு அப்படியே வாங்கினதா அந்த விஷயத்த அவங்க முடிச்சிருப்பாங்க. அப்ப பெண்ணினுடைய உடல் ஆற்றல் அபரிமிதமான ஆற்றல். உடல் மட்டும் கிடையாது, மனோசக்தி பெண்களுக்கு அபரிமிதமான மனோசக்தி இருக்கு. சாதாரணமா பெண்ணினத்தை எடை போட்டுறாங்க. என்னதான் ஆண்கள் 1000 விஷயம் பேசிட்டு இருந்தாலும் ஆனா பெண்கள் நினைக்கிறது தான் அந்த வீட்டுல நடக்கும். சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு மன ஆற்றல் மிக அதிகம். அவங்க மனம் வருத்தப்பட்டாங்கன்னா அந்த வீட்டினோட மொத்த வைப்ரேஷனே மாறி போயிடும். சரி, பெண்கள் சந்தோஷம் இல்லாத வீட்டுல ஆண்கள் நிம்மதியா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. பெண்கள் எந்த வீட்டுல மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ அந்த இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த தலைமுறை சிறப்பா இருக்கும். ஆனா இந்த இடத்துல நீங்க இன்னொரு கருத்தை நான் பதிவிக்கிறேன். அப்ப பெண்களை மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அதுதான் இங்க பிரச்சனை. யாரையும் யாராலையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியாது. இதுதான் இயற்கையினுடைய நியதி. நமக்கு நாமே தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏன்னா மகிழ்ச்சி என்பது நம்மை பொறுத்தது, பிறரை பொறுத்தது அல்ல. சரிங்களா? பிறரை பொறுத்ததாக நீங்க மகிழ்ச்சி வச்சிருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி வராது. வந்தவன் போறவனெல்லாம் மகிழ்ச்சியில கை வச்சானா நாம நல்லா வாழ முடியாது. மகிழ்ச்சி என்பது முழுமையான நமக்கான ஒரு சொத்து. சரிங்களா? அது முழுக்க முழுக்க நம்மை சார்ந்ததாகத்தான் இருக்கணும், பிறரை சார்ந்ததாக இருக்கக்கூடாது. அப்ப அது பெண்கள் எந்த இல்லத்திலே மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ அந்த இல்லம் மகிழ்ச்சியா இருக்கும். அங்க இருக்கிற குழந்தைகள் சிறப்பாக வளர்வார்கள், அவங்க சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பிரஜையாக இருப்பார்கள்ங்கிறது நடக்கிற விஷயம். அப்போ மனதளவுலையும் அதிக சக்தி கொண்டவங்க பெண்கள் தான்ங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சர்வே எடுத்திருக்கிறாங்க, உலகம் முழுக்க எந்த நாடுகள்ல மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. நிறைய நாடுகள் இருக்குல்ல, அதுல எந்த நாட்டிலெல்லாம் பெண்கள் ஆட்சி செய்கிறார்களோ அந்த நாடு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. பெண்கள் சில நாடுகள்ல ஆட்சி செய்யறாங்க. கிட்டத்தட்ட 11 நாடுகள்லயும் என்னவோ பெண்களுடைய ஆட்சி தான் உச்சமா இருக்கு. அந்த 11 நாடுகள்லயும் மக்கள் மகிழ்ச்சி நிலை ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப அதற்கு என்ன காரணம்னா அவங்களுடைய அந்த என்ன சொல்றது, லீடிங் கெப்பாசிட்டி. இன்னைக்கு படிக்கிறது பாருங்க, பெண்கள் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்கா? இல்லவே இல்லை. மூளைத்திறன் எடுத்துக்கோங்க, சரிதானுங்களா? பெண்களோட மூளைத்திறன் ஆண்களோட மூளைத்திறன் மாதிரி 100 மடங்கு வேலை செய்யும். ஆனா அதை சரியா யூட்டிலைஸ் பண்ணல. அதான் நான் சொல்றேன் பாருங்க, பிளான் பண்ணி அவங்களோட விஷயத்த முடக்கிட்டாங்க. இல்லாட்டி இன்னைக்கு இப்ப ஆணுன்னு ஒருத்தன் பெருசா நிக்கவே முடியாது. உங்களுக்கு அழகு இல்ல, உங்களுக்கு அறிவு இல்ல, சரிதானே, இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி
அந்த பெண் சமுதாயத்தையே நம்ம வந்து டோட்டலா வந்து முடக்கி வச்சுட்டோம். சரி, டைம் ஆயிடுச்சா? நான் பேசினது நிறைய பேசிட்டே இருப்பேன். சரி, ஓகே, போதும். 1:35 ஆகி போச்சு. சரி அன்பர்களே, இது நான் வந்து கண்டினியூவா நம்ம இந்த சிந்தனையை நம்ம வந்து அடுத்த வகுப்புல தொடருவோம். இது வந்து ஒரு சாதாரண ஒரு சிந்தனையை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்க நம்ம மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனையை அதை எடுத்துக்கோங்க. சொல்ற விஷயத்த இது வந்து ஒரு பெருமையாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. உண்மை, இதுல இருக்கிற உண்மை நிலை நம்ம உணர்ந்துக்கணும். இதிலிருந்து நாம் எப்படி உயரணும், எப்படி இந்த சமுதாயத்தை உயர்த்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல பல பாடங்கள் நமக்கு இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம முறையாக எடுத்துக்கொள்வோம். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த சிந்தனை இதோட நிறைவு செய்வோம். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும். நான் தொடர்ந்து இப்ப நம்ம குரூப்புகள்ல நிறைய மெசேஜ் வந்துட்டே இருக்கிறத நீங்க பார்க்கலாம். சரிங்களா? கொஞ்சம் அதிகமா தான் மெசேஜ்